வர 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஆன்ம விடுதலை. உங்கள் முன்னோர்கள் யார் தவறி இருந்தாலும், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருக்கலாம், யார் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆன்ம விடுதலை கொடுக்கறது மிக சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி அவங்களுக்கான காரியங்கள் எல்லா செயல்களையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஒரு குருகிட்டேருந்து ஆத்மார்த்தமாக நீங்களே செய்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப ஆத்மார்த்தமான விஷயம். வாழ்க்கையில் என் போன்ற ஆள்களுக்கு எந்த பரிகாரம், எத்தனையோ செயல்கள் நான்லாம் பண்ணியிருக்கிறேன். என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த ராமேஸ்வரத்தில் ஆன்ம விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு 1000 மனிதர்கள் என்னை பிடிச்சி வச்சு என்னை விடுதலை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் விடுதலை ஆனதாக ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப, இது யாராலையும் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஆன்ம விடுதலைங்கிறது இதோடைய விஷயம் என்னங்கிறது தெரியாது. அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது. நம்ம கூட பல பிறப்புகளில் பல பேர் பிறந்து இறந்துருப்பாங்க. சாதாரணமாக நினச்சிடுறாங்க நம்ம கூட பிறந்து வளர்ந்தவங்க திருப்பி பிறப்பெடுக்க போயிடுறாங்க. அந்த பிறப்புல வச்சிருக்கிற செயல் வடிவம் அப்படியே தான் இருக்கும். அந்த பிறப்போடைய செயல் வடிவம், அந்த தாக்கம் அப்படியே தாக்குங்கிறத நிறைய பேருக்கு தெரியலை. அதை மூட நம்பிக்கையா, அதை ஒரு வடிவமாக நம்ம போய் பேசக்கூடாது, அதை வேற மாதிரி கடத்தணும்னு நினைக்கிறோம். தவம் பழகிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தடை வரக்கூடாது. அதற்காகத்தான் மையமாக ஆன்ம விடுதலை. ஒன்று, இறந்தவங்க பல நாள் அவங்க சுற்றி கொண்டே இருக்கிறாங்க ஒரு செயல் வடிவத்திலேருந்து விடுபட முடியாமல். இப்போ நம்மளை மாதிரி யோகிகள் எப்பயாவது நம்ம ஒரு நல்ல அனுபவத்தில், தியானத்தில் நல்ல அனுபவம் பெற்றிருக்கிறதுனால, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால ஆன்ம விடுதலை எல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது. தவம் யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம், ஆன்ம விடுதலை எல்லாம் கொடுக்க முடியாது. வேத மந்திரம் சொல்லி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த மந்திரத்துக்கு அவங்க ஆன்மா சாந்தி அடையும், ஆன்மா முத்தி அடையும், ஆன்மா என்ன செயலோ இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தியானம் என்பது அது வேற. அந்த செயல் வடிவத்தை நமக்கு பரிபூர்ணமாக பதஞ்சலியிடம் இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால தான் ராமேஸ்வரம் மண்ணில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்னைக்கும் நம்ம செய்யறதுக்கு முக்கியமான காரணம். இதை பெற்றிருக்கிறதுனால தான் அதை நம்ம அவ்வளோ ரொம்ப எளிதாக தான் நம்ம செய்கிறோம், சிரமப்பட்டெல்லாம் செய்யலை. அதுக்கு ரொம்ப முக்கியமாக எது நினைக்கிறோம்னா, பல ஆண்டுகளாக இறந்து போனவங்க தவிர்க்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியல. நீங்கள் மனிதராக தவிக்கிறீங்கல்ல, எனக்கு கஷ்டம் துன்பம், உடல் இல்லாமல் உடலை விட்டு எத்தனையோ ஆண்டுகளாக தவிக்கிறவங்களை பற்றி எனக்கு தெரியும். அந்த வழியை வார்த்தையால் சொல்ல முடியாது. அது உங்கள் உறவினர்களை உங்கள் மூலியமாக அவர்களுக்கு ஒரு ஆன்ம விடுதலை கொடுக்குறோம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்து, சரணாகதியாக இருந்து, அவர்கள் பேரை எடுத்துட்டு அந்த கடற்கரையில் உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக தவம் செய்து அந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கிறதுக்கு, அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது. அப்போ உங்கள் மூலியமாக எந்தெந்த பேரை, எந்தெந்த ஆன்மாவை உச்சரிக்கிறீங்களோ அதுக்கு பிறப்பு இருந்தால் பிறப்பு எடுக்க போகுது, பிறப்பு இல்லைன்னா அது மொத்தமாக அது விடுதலையாகி அது ஒரு சுதந்திரமாக பறந்து போகிறது. அந்த செயல் வடிவத்தை பல ஆண்டுகளாக, வருடக்கணக்காக நம்ம அதை ராமேஸ்வரத்தில் தியானத்துக்காக, வேற எந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் யாருக்கும் செய்யறது கிடையாது. நம்மக்கிட்ட தவம் பண்ணுகிற மாணவர்கள், ஸ்டூடெண்ட்டுக்காக தான். அவங்க நல்வழி பெறணும். ஒரு ஸ்டூடெண்ட் தியானத்தில் அது கூட தடையாக வந்துடக்கூடாதுன்னு என்கிட்ட தவத்துக்கு வர்ற மாணவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ராமேஸ்வரத்தில் ஆன்ம விடுதலை கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள உங்கள் முன்னோர்கள் பேரையோ, உங்கள் யாரெல்லாம் தவறி இருந்தாங்களோ அவங்க பேரை எடுத்துகிட்டு சடங்கு சம்பிரதாயம், மந்திரம், பழங்கள் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக கடற்கரையில் உட்கார்ந்து நீங்கள் ஒரு தவத்தை மேற்கொண்டு கடற்கரையிலே குளிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சில செயல்களை நீங்கள் செஞ்சுட்டு போகணும். இதை பார்த்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எங்கே வேணாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க, இல்லை வெளி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் வகுப்பு வைக்கிறோம். அந்த ஒரு நாள் வகுப்புக்கு இடத்த தேர்வு பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. அது நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் அமைய மாட்டுது. இப்போ தான் அந்த இடத்த ஒன்று தேர்வு செய்திருக்கிறோம். அதிகாலையில் 4 மணிக்கு தான் அது வகுப்பை தொடங்கணும். அங்கே அதிகாலையில் 4 மணிக்கு தொடங்குற மாதிரி ஒரு சூழல் இல்லை. அதனால்
ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி காலையில் 7லிருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒரு நாள் வகுப்பு இருக்கு. 3 விதமான தியானத்தை முழுவதுமாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு வகுப்பாக அங்கே நடத்தப்படும். அதனால யார் கலந்துக்கணும்னாலும் மதுரையிலேருந்து சுமார் ஒரு 40 நிமிஷம் வரும். அந்த தேனி திண்டுக்கல் போகிற ரோடு அந்த ரோட்டில் கீழமாத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் பக்கத்தில் ஒரு கார்டன். அந்த கார்டன் பேர் என்னப்பா? SM அப்படின்னு ஒரு கார்டன் இருக்கு. நீங்கள் அந்த கீழமாத்தூர்கிட்ட காலவாசல்லிருந்து பேருந்து இருக்கு. உங்களுக்கு பேருந்து அதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. போஸ்டராகவும் அவங்க அதை யூடியூப்பில் அட்ரஸோடு பண்ணிடுவாங்க. கீழமாத்தூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சு பக்கத்தில் தான் அவங்க அந்த கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காலையில் 7லிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான உணவு எல்லா செயலும் இருக்கும். நீங்கள் விரிப்பு உட்கார்றதுக்கான தேவையான விரிப்பு. தியானத்துக்கு வரும்போது மேக்சிமம் நீங்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க வர இடத்துல குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. தியானத்துக்கு வரும்போது உங்கள் குழந்தையும் தியானம் பண்ணுன்னா கூட்டிகிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அது உங்களை தியானம் பண்ண விடாது, அது தியானத்தை பாதிக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஒரு வகுப்புக்கு வரும்போது குழந்தைங்களோட கூட வந்துடலாம். ஒரு நாள் வகுப்புங்கிற போது ஒரு ஆணோ பெண்ணோ சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் அந்த குழந்தை உங்களை தியானம் பண்ண வைக்குமாங்கிறதையும் நீங்கள் கவனித்து ஒரு செயல் வடிவம் செஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு நாள் வகுப்பை முழுமையாக பயன்படுத்திக்கணும். மொபைலில் எப்படி ரொம்ப அதிகமாக அன்னைக்கு பேசாமல் வீட்டுகளில் பர்மிஷன் வாங்கி முறைப்படி கணவர் மனைவியாக கலந்துக்கலாம். இல்லை கணவர் மட்டும் கலந்துக்கிறாருன்னா மனைவிகிட்ட சொல்லிட்டு வரணும். மனைவி மட்டும் கலந்துக்கிறாங்கன்னா கணவர்கிட்ட சொல்லிட்டு வரணும். வீட்டோட அனுமதி முக்கியம். நம்மளுடைய தாரகமே, நம்மளுடைய உண்மை தத்துவமே ஒரு கையில் தியானம், இன்னொரு கையில் வீடு. வீடு தோறும் தவங்கிறதுக்கு இதுதான் செயல். இந்த தியானத்தை முறைப்படி நீங்கள் ஆன்லைனில் பதிவு செஞ்சுக்கங்க. 100 பேர் இதுக்கு நம்ம அனுமதி அளிக்கிறோம். அதிகமாக அதை தாண்டி வராங்கன்னா ஒரு 20 பேர் அதிகமாக நம்ம அளிக்கலாம். ஆமாம், உணவுக்கோ வேறு எந்த செயலுக்கோ அங்கே கட்டணமோ உங்ககிட்ட வேறு எந்த செயலும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எப்பொழுதுமே இருக்காது. நம்மளுடைய காலத்தில் ஒரு நல்ல செயலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வகுப்புக்குள்ளே ஒரு செயல் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7லிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. ஒரு நாள் வகுப்பாக 3 விதமான அதிகாலையில் 4 மணிக்கு உள்ள தியானம், மத்தியானம் 1 மணிக்கு உள்ள தியானம், இரவு 7 மணிக்கு உள்ள தியானம், 3 தியானத்தையும் அங்கே வகுப்பாக நம்ம அந்த கார்டனில் அந்த வகுப்பை நடத்துகிறோம். திண்டுக்கல் போகிற சாலையில் இருக்க அந்த இடம், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. யார் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் கலந்துக்கங்க. அதுக்குள்ளே முழுக்க இந்த வகுப்பு ஒரு தியானத்துக்கான வகுப்பாக இருக்கணும். இது ஒரு ஆன்மீக போதனைக்கான ஒரு இடமா மாற்றி விட்டுறாதீங்க. தயவு செய்து ஒரு பியூர் தன்னை உணர்றதுக்காக, ஒரு மனிதன் அமைதி நிலையை பெறறதுக்காக, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக, சுவாசத்தை கவனித்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த போராட்டம். இது ஒரு சொற்பொழிவு விழா இல்லை. இது ஒரு ஆன்மீக சிறப்பு வகுப்பு அல்ல. ஆன்மீக பரப்பளவு, இந்த ஆன்மீகத்தை பரப்புறது, குருவை பரப்புறது, சித்தர்களை பரப்புறது விழா மாதிரி இல்லை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பள்ளிக்கு வகுப்புக்கு போகிற மாதிரி, கல்லூரி வகுப்புக்கு போகிற மாதிரி, நீங்கள் ஒரு வகுப்புக்கு வருவது மாதிரி மனநிலையாக தயாராகி கொள்ளுங்க. அதுதான் ஒரு நல்லா இருக்கும். இது ஏதோ ஒரு வகுப்பு நம்ம போய் அங்கே போய் கண்ணப்படி கேள்வியை கேட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்போங்கிறதெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியானவங்கெல்லாம் நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு வகுப்புன்னா அந்த வகுப்புக்குள்ள நெறியோட எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பார்க்கணும், ஒருத்தருடைய அனுபவம் பெற்றவருடைய ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக, கலந்துரையாடலாக, ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். எத்தனையோ இந்தியா முழுக்க நம்ம தேடி அலைஞ்ச ஒரு காலம்லாம் இருக்குது. யாராவது ஒரு அனுபவம் பெற்றவரை பார்த்துட மாட்டோமா? ஒரு 10 நிமிடம் அவங்களோட உரையாடிட மாட்டோமா? அந்த பேர் அனுபவத்தோட நம்ம பேசிட மாட்டோமான்னு ஏங்கி தெரிந்த காலமெல்லாம் ஒரு காலம் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னத்தை புத்தகம் படித்தாலும் அனுபவம் என்பது அது நேரடியாக அவர் பெற்ற அனுபவத்தை அவருக்குள்ளேருந்து இருக்கிற அந்த ப்ரெசன்ஸில் இருந்து வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு செயல். அதை உணர்ந்து நம்ம வேலை செய்யணும். அதை ஏன் நீங்கள் உணர மாட்டீங்கன்னா, தெருவுக்கு தெருவு தியான சென்டர் இருக்குது, தெருவுக்கு தெருவு தியானம் சொல்லி தர்றவங்க இருக்கிறதுனால
எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில ஒரே செயல்ல நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. அதோடைய செக்ஷன் தான் இப்படி இருக்கு. அப்படி இல்லை. முதல்ல அதை உணர்ந்து ஒரு வேலை செய்யணும். ஒரு வகுப்புல ஒருத்தர் வெறும் கிளாஸ் டீச்சர் கிடையாது. ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கிட்ட ஒரு குரு என்ன பண்றாருன்னா 10-20 விதமான மாணவர்களை தயார் பண்ணி டீச்சிங்கை ஆக்கி வச்சுட்டாங்க. அங்க நம்ம டீச்சிங் இல்லை, ஒரு அனுபவத்தை எப்படி உங்ககிட்ட கடத்துறது, எப்படி உங்ககிட்ட சொல்லி அதை உங்களை யதார்த்தமா எப்படி பிரயாணம் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு செயல் வடிவம். இந்த மாதிரி ஒரு கலையை ஒரு சொல்லி புரிய வைத்து அவர்களுக்குள்ள ஒரு ஆழ்த்தி ஒரு ஆள் மனதுக்குள்ள வைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு செயல். அந்த செயலை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் மூட நம்பிக்கை, பழக்க வழக்கம், அந்த செயலிலிருந்துலாம் விடுபட்டு ஒரு நல்ல செயலுக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க பார்த்துக்கங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை சித்திரை 1 14ஆம் தேதி மதுரையில திருவாத ஊர் மாணிக்கவாசகர் பிறந்த இடத்துல ஒரு பெரிய அன்னைக்கு பாதத்தை வணங்குற ஒரு நாள். பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒன்றாக பணி செய்கிற நாள். அதே போல பாவத்தை போக்குற நாள். சித்தர்களுடைய ஒரு பெரிய நாள் அப்படின்னா அது சித்திரை 1 சித்திரா பௌர்ணமி தான். பெரிய மதுரைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தியானம் பழகிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாள்ல ஒரே நேரத்துல அங்க சமைச்சு அங்க மதுரையை சுத்தி இருக்கின்ற முக்கியமான கோவில்களுக்கு எல்லாத்துக்கும் மதியம் 12 மணிக்கு மாணிக்கவாசகர் இடத்திலிருந்து சமைச்சு ஒரே நேரத்துல மதியம் 12 மணிக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்குறோம். அதுக்கான ஒரு செயல் வடிவமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்த ஒரு சரணாகதி தத்துவமா, ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு பசியாத்துறதுக்கு ஒரு கண்டறிந்து இந்த நாள்ல இறைவனுக்கு ஒரு பெரிய பணி செய்யணும்னா இந்த மாதிரி தான் பணி செய்யணும் அப்படின்னு அந்த நாள்ல எல்லா கோவில்கள்லையும், திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி, அழகர் கோவில், அங்க இருக்கிற முக்கியமான தெப்பகுளத்துல இருக்கிற சிவன் கோவில், அங்க இருக்கிற முக்கியமான எல்லா கோவில்லையும் ஒரே நேரத்துல அன்னதானம் கொடுக்கப்படும். அதுக்கான ஏற்பாடை எடுத்துருக்கோம். என்கிட்ட தவம் கலகிற எல்லா மாணவர்களும், சிவராத்திரி அன்னைக்கு வகுப்புல கலந்து கொண்ட எல்லா மாணவர்களும், அன்னைக்கு வகுப்புக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களே எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானத்தை அவங்களே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது அவங்களே பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சித்திரை 1க்கும் நம்மகிட்ட வகுப்புக்கு வர்ற பழைய மாணவர்கள், புது மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அன்னதானத்தை பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும், ஆத்மார்த்தமா இருக்கும். எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா இது ஒரு செய்யப்பட்டாகணும். இதுல ஒரு பெரிய உகந்த செயல் வடிவம் இருக்கு. தன்னுடைய ஒரு ஆத்மார்த்தத்தை கலக்கப்படணும். ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம் இதெல்லாம் இல்லாம அன்னதானத்துக்குள்ளதான் சமபந்தியை உருவாக்க முடியும். அன்னதானத்துக்குள்ளதான் எல்லாத்தையும் மறந்து ஒரு கை உணவை யார் கொடுத்தாங்கிறத தாண்டி அந்த பசி ஆத்துறதுக்கான பெரிய வாய்ப்பை உருவாக்க முடியும். யாருன்னே தெரியாத ஒருவரிடம் சித்தர்களே கூட ஒரு கை உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகும். சொக்கநாதரே நேரடியாக கூட ஒரு கை உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இந்த உலகத்திலே படைப்புக்கின்ற ஒரு பெரிய இறைவனோ சித்தர்களோ எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, சரணாகதி எவன் ஒருவன் முழுமையாக அடைகிறானோ, எவனுடைய சரணாகதி அந்த தத்துருவமாக உண்மை தன்மையாக இருக்கிறதோ, அவனுக்கு இறைவனே நேரடியாக உணவையோ இல்லை ஏதோ ஒரு பொருளை அவன் அளிக்கிறத வாங்கி கொள்கிறார் என்பதுதான் உண்மை தத்துவமாக இருக்கு. அன்னதானத்தை எல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு வேற மாதிரி செஞ்சிடாம ரொம்ப கவனத்தோட, அன்னதானம் என்பது பசியாத்திர ஒரு விழா தான். அந்த சித்திரை 1 நம்ம மதுரையில செய்ய போறது பல ஆன்மாக்களுக்கு பசியாத்திர ஒரு வேலையை செய்ய போறோம். ஒரு தாய்ப்பால் எப்படி உகந்ததோ அது போல ஒரு பசிய ஆத்திரத்துக்கான ஒரு பணியை செய்யறோம். அதனால அனைத்து மாணவர்களும் உங்களுடைய பங்கு நீங்களே நேரடியாக இருந்து செய்யறதாக இருக்கணும். நானும் உங்களில் ஒருவன் தான், நானும் உங்களில் ஒருத்தனாதான் நிக்கிற களத்துக்குள்ள, செயல் வடிவத்துக்குள்ள. அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு செயல் வடிவத்தை செய்யும் போது அந்த ஒரு நாளாவது நம் எல்லோரும் ஒன்றாக நிற்கிறோம், நம்ம எல்லோரும் ஒரே செயல்ல இருக்கிறோங்கிற அந்த உணர்வுகள்ல எல்லாம் மறந்து அந்த ஒரு செயலோட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படும்.
அதனால 3 நாளும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ள இருக்கு. 12ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆன்ம விடுதலை, 13ஆம் தேதி ஒரு நாள் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு பக்கத்தில், மதுரை மையத்தில் மாணிக்க வாசகருடைய இருப்பிடத்திலிருந்து சித்திரை 1 அன்னதானம். இந்த 3 செயல் வடிவத்துக்குள்ளேயும் நம்ம ஒரு பெரிய பணியை செய்கிறோம். சித்திரை 1 இருக்கிற அன்னதானத்துக்குள்ள எல்லோருமே உங்களோட பங்களிப்பை நீங்கள் ஒரு செயல் வடிவமாக இருக்கட்டும், அது நீங்கள் செய்யறதாக இருக்கட்டும், அது உங்களுடைய செயலாக இருக்கட்டும், உங்களுடைய நீங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களால் ஒரு 5 மாணவன் 5 பேர் யாரோ ஒரு வடிவத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கு உணவருந்தியதாக இருக்கட்டும், ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். தயவு செய்து ஆசிரமம் கமர்ஷியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறதுக்கு ட்ரஸ்ட் கிடையாது, எனக்கு அக்கௌண்ட் கிடையாது, நான் ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லை, அதனால எந்த அக்கௌண்ட்ல என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கா, எனக்கு அக்கௌண்ட் என்னுடைய செயல்லாம் நான் பெருசாக ஏற்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த வடிவத்துக்குள்ளேயும் ரெகுலர் ஃபார்முலாவில் நான் கிடையாது. அதனால என் கூட இருக்கிற மாணவர்களே மிக சரியாக பணத்தையோ பொன் பொருளுக்கோ முக்கியத்துவம் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிற மாணவர்களில் ஒரு 4-5 பேர்களுக்கு பணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவனே பொன் பொருளை விரும்பாதவன் பொன் பொருளை திருட மாட்டான், பொன் பொருளை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கிறதா என் கூட வேலை செய்கிற ஒரு 4-5 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்குறேன். அப்போ அவங்க பேரில் தான் அந்த அக்கௌண்ட்லாம் இருக்கும். நான் போய் ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு அமைப்போ இல்லாத ஒருத்தன் ஆன்மா அருங்கோண சக்கரம் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கா, ஐயா பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னா நான் எங்கே போய் கொண்டாடுவேன்? இல்லாத பொருளை எங்கே போய் நான் உருவாக்குவேன்? அந்த செயல் வடிவத்திலேருந்து நான் விடுபட்டு நிற்கிறதுக்காக தான் போராடுறேன். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி தான் செயல்படுறோம். அதனால நீங்கள் அதை உணர்ந்து நல்ல செயலோட புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல வடிவமாக இந்த 3ஐயும் வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு மாணவர்கள் பயன்படுத்துங்க. ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும்.